வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஆழமான சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பேச போறோம். சிலுவை பாதை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மனசுக்கு உடனே வர்றது 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இயேசுவோட அந்த வரலாற்று பயணம் தான் இல்லையா? ஆனா இன்னைக்கு நாம அதை பார்க்க போற விதம் முற்றிலும் வேறானதுங்க. இது ஏதோ கடந்து போன ஒரு பழைய சரித்திரம் மட்டும் கிடையாது. இது நம்ம ஒவ்வொருத்தரோட விசுவாச பயணத்துக்குமான ஒரு அற்புதமான உள்வழிகாட்டி அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? வாங்க அதை எப்படின்னு பார்ப்போம். பொதுவா சிலுவை பாதைனாலே நம்ம எல்லாம் வெளியில சேர ஒரு பக்தி முயற்சின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, அது நம்ம ஆன்மீக வளர்ச்சியோட ஒவ்வொரு படிநிலைகளையும் ரொம்ப ஆழமா குறிக்குது. அதாவது வெளியில நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வை நம்ம மனசுக்குள்ள நடக்கிற ஒரு ஆன்மீக பயணமா இப்ப நம்ம மாத்தி பார்க்க போறோம். நம்மோட விசுவாசம் எப்படி ஒரு நிலையா வளர்ந்துட்டே போகுது அப்படிங்கறது இது ரொம்ப துல்லியமா நமக்கு காட்டுது. இந்த பயணத்துல நம்ம ஒரு 5 முக்கியமான படிகளை தாண்ட போறோம். 1. ஆன்மீக வழிகாட்டி. 2. உலக ஆசைகளை துண்டித்தல். 3. உள் தூய்மையும் தெய்வீக உதவியும். 4. முழுமையான அகந்தை அழிவு. அப்புறம் 5. கிறிஸ்துவைப் போல மாறுதல். முதல் பகுதி, இந்த ஆன்மீக வழிகாட்டி எப்படி விசுவாசத்தோட படிக்கட்டா செயல்படுதுன்னு பாப்போம். நம்ம விசுவாசம் எப்பவுமே ஒரே நேர்கோட்ல எந்த மேடு பள்ளமும் இல்லாம தட்டையா போகாது இல்லையா? அது நாம ஒவ்வொரு படியா கஷ்டப்பட்டு ஏறி போக வேண்டிய ஒரு ஆன்மீக படிக்கட்டு. நம்மோட தனிப்பட்ட வளர்ச்சியில ஒவ்வொரு நிலையிலயும் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடக்குதுன்னு பாருங்க. முதல் நிலையில விசுவாசத்துக்கான ஒரு உறுதியான அடித்தளத்தை அமைக்கிறோம். அப்படியே 6வது நிலைக்கு வரும்போது நமக்கு தேவையான ஆன்மீக ஆறுதல் கிடைக்குது. 10வது நிலையில கடவுள்கிட்ட நம்மள முழுமையா சரணடைய செய்றோம். கடைசியா 14வது நிலையில நம்ம பழைய சுபாவங்கள் எல்லாம் மறைஞ்சு ஒரு முழுமையான மாற்றத்தை அடைகிறோம். இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். உலக ஆசைகளை துண்டித்தல். இது கொஞ்சம் கஷ்டமான ஆனா ரொம்ப முக்கியமான கட்டம். ஒரு புது வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பழைய குப்பைகளை அப்புறப்படுத்துவோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். இந்த மாபெரும் பயணத்தோட முதல் அடியே உலக ஆசைகளை துண்டிக்கிறது தான். நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலையை தூய்மைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு நிமிஷம் இதை ஒப்பிட்டு பாருங்க. ஒரு பக்கம் நம்ம கவனத்தை ஆன்மீகத்திலிருந்து சிதறடிக்கிற தேவையற்ற உலக நட்புகள், உறவுகள் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்முடைய இலக்கான இயேசுவுடனான உறவு இருக்கு. இயேசுவோட நெருங்கணும்னா நம்ம இதயத்துல அவருக்குன்னு முழுமையான இடமும் கவனமும் தேவை. நம்ம விசுவாசத்தை கெடுக்கிற தேவையில்லாத வெளிப்புற உறவுகளை நம்ம தொடர்ந்து பிடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது இயேசுவுடனான நம்ம தொடர்பை எப்படி சீரழிக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். சோ இதுல நாம எடுக்க வேண்டிய முக்கியமான முடிவு என்னன்னா, கவனச்சிதறலை துண்டிக்கணும், இல்லனா அந்த உறவை இழக்க வேண்டி வரும். 2 படகுல கால் வைக்க முடியாதுன்னு சொல்வாங்களே, அந்த மாதிரி தான் இது. இயேசுவுடன் மட்டுமே கிடைக்கிற அந்த உண்மையான மகிழ்ச்சியையும் அருளையும் நீங்க தக்க வச்சுக்கணும்னா இந்த உலக பற்றுதல்களை தூக்கி எறிய வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கோம். இது கொஞ்சம் கடுமையான முடிவு தான், ஆனா வேற வழி இல்ல, செஞ்சுதான் ஆகணும். அன்பே உண்மையான சக்தி, அன்பே கடவுள். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் ஆழமா ஃபீல் பண்ணி பாருங்க. சில உறவுகளை துண்டிக்கிறது ஏதோ நமக்கு கொடுக்கப்படுற தண்டனையோ கட்டாயமோ கிடையாது. தெய்வீக அன்போட அந்த உச்சக்கட்ட சக்திக்கு நம்ம இதயத்துல ஒரு பெரிய இடத்தை உருவாக்குறதுக்கான ஒரு வழிதான் இது. வீணான குப்பைகளை வெளியில போட்டாதான் உண்மையான அன்பால அந்த இடத்தை நிரப்ப முடியும். கரெக்டா? சரி, இப்போ 3வது கட்டத்துக்கு போலாம். உள் தூய்மையும் தெய்வீக உதவியும். மனசுக்குள்ள நடக்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டம் இது. அந்த அடித்தளத்தை எல்லாம் அமைச்சதுக்கு அப்புறம் பயணத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு நடுத்தர கட்டத்துக்குள்ள நாம நுழையிறோம். இங்க வெளியில நடக்கிற விஷயங்களை விட மனசுக்குள்ள நடக்கிற போராட்டம் தான் அதிகம். நம்ம சிந்தனைகளை சுத்தப்படுத்துற ஒரு உலைக்களம் இது. சுருக்கமா சொல்லணும்னா 6வது நிலையில நமக்கு ஆன்மீக ஆறுதலும் புனிதர்களோட உதவியும் கிடைக்குது. 7வது நிலையில மனசுல முழுமையான தூய்மை வருது. 8வது நிலை ரொம்ப சேலஞ்சிங்கானது. இங்கதான் சுய பரிதாபம் அப்படிங்கிற அந்த பெரிய வலைய நம்ம தடுத்து நிறுத்த கத்துக்கிறோம். 9வது நிலையில நம்ம ஆன்மா, மனம், செயல் இது 3ஐயும் ஒரே நேர்கோட்டுல கொண்டு வரோம். கவனிச்சிங்களா? இது முழுசா நம்ம எண்ணங்களையும் மனசையும் சுத்தப்படுத்துறது தான். ஆனா பயப்பட வேண்டாம், இந்த கடினமான பயணத்துல நாம தனியா இல்ல. 6வது நிலையில பாத்தீங்கன்னா பரலோகத்தோட மிகப்பெரிய சப்போர்ட் நமக்கு கிடைக்குது. அன்னை மரியாவும் புனிதர்களும் நமக்காக பரிந்து பேசுறாங்க. அன்னை மரியா தேவதூதர்களோட ராணியா இருக்கிறதால அவங்க நமக்காக கேட்கும்போது கடவுளால இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க. அதனால உடனே தேவதூதர்கள் நம்ம உதவிக்காக அனுப்பப்படுறாங்க. நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆன்மீக படை நமக்கு துணையா இருக்கு. இந்த 8வது நிலையில சுய பரிதாபம் அப்படிங்கிற குழியில விழாம இருக்க ஒரு சூப்பரான பிராக்டிக்கலான ஆலோசனை இருக்கு. ஃபர்ஸ்ட், ஒரு எதிர்மறை எண்ணமோ கவலையோ வரும்போதே அதை தெளிவா கண்டுபிடிச்சிருங்க. செகண்ட், அந்த எண்ணம் உங்க இதயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடியே ஒரு தடையை உருவாக்குங்க. தேர்ட், அமைதியா இருக்காம இயேசுவின் நாமத்தால அதை வாய்விட்டே சத்தமா நிராகரிங்க. இந்த 3 ஸ்டெப்ஸ் உங்க மனசை நம்ப முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங் ஆக்கிடும். அடுத்து 4வது பகுதி, முழுமையான அகந்தை அழிவு, அதாவது ஈகோ மரணம். இந்த மன தூய்மை கட்டத்தை எல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் நாம ஆன்மீக மலையோட உச்சிக்கு நெருங்குறோம்.
இந்த 10வது நிலைன்றது எப்படின்னா, உலகத்துல நடக்கிற விஷயங்களுக்கு கிட்டத்தட்ட இறந்துட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு உணர்ச்சியற்ற நிலை. வெளியிலிருந்து யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் சரி, தாக்குதல் நடத்தினாலும் சரி, இல்ல உங்கள வானலாவ புகழ்ந்தாலும் சரி, நீங்க துளி கூட ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. ஒரு பாறை மாதிரி உறுதியா இருப்பீங்க. ஏன்னா உங்க முழு கவனமும் கடவுளோட திட்டத்து மேல மட்டும்தான் இருக்கும். 100% இந்த மாபெரும் எண் எதை குறிக்குதுன்னு தெரியுமா? 12வது நிலையில தேவைப்படுற அந்த முழுமையான சரணடைதல தான் இது குறிக்குது. இந்த நிலையில நாம சுயமா செயல்படுறதையே முழுசா நிறுத்திடுறோம். நம்ம விருப்பம்னு ஒண்ணு அங்க இருக்கவே இருக்காது. கடவுள் நம்மளை 100% முழுசா பயன்படுத்த நாமளே நம்மள விட்டு கொடுத்துடுறோம். பைபிள்ல கலாத்தியர் 2:20 சொல்ற மாதிரி இதன் அர்த்தம் நீங்கள் முற்றிலுமாக இறந்து விட்டீர்கள், பரிசுத்த ஆவியானவரால் முழுமையாக பயன்படுத்தப்படுகிறீர்கள். இந்த பவர்ஃபுல்லான வார்த்தைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனையோ புனிதர்கள் இந்த எல்லையை தாண்டி இருக்காங்க. பரிசுத்த ஆவியானவர் அவங்கள முழுமையா தன் கட்டுப்பாட்டுல எடுத்ததால தான் ஃபாதர் பியோ மாதிரி புனிதர்களால ஒரே நேரத்துல பல இடங்கள் இருக்க முடியற மாதிரியான பெரிய அற்புதங்களை கூட செய்ய முடிஞ்சது. இது சாதாரணமா நாம புரிஞ்சுக்க முடியாத ஒரு உச்சக்கட்ட ஆன்மீக நிலை. இப்போ நம்ம பயணத்தோட உச்சக்கட்டமான 5வது பகுதிக்கு வந்துட்டோம். கிறிஸ்துவை போல மாறுதல். இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்த நாம இப்போ 17வது நிலையில நிக்கிறோம். இது கிறிஸ்துவை போல மாறுதல் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான நிலை. இந்த நிலையில நம்மளோட ஈகோ, அதாவது நான் அப்படிங்கிற அந்த அகந்தை முற்றிலுமாக புதைக்கப்பட்டுடுது. இப்போ உங்ககிட்ட இருந்து கிறிஸ்துவின் நறுமணம் உலகத்துக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த தூய்மையான ஆன்மீக நறுமணம் நீங்க எதுவுமே பேசாமலே உங்க அன்பான செயல்கள் மூலமாவே இயற்கையா மத்தவங்கள உங்க பக்கம் ஈர்க்கும். இது எவ்வளவு அழகான ஒரு ஃபீல் இல்ல? இந்த இறுதி மாற்றத்தை அப்படியே ஒட்டுமொத்தமா பார்ப்போம். இங்க கடவுள் என்ன வெளிப்படுத்துறாரோ அதன்படி மட்டும்தான் நீங்க தூய்மையா செயல்படுவீங்க. உங்ககிட்ட அந்த நான் அப்படிங்கிற ஈகோ துளி கூட இருக்காது. இந்த ஆழமான விசுவாசம் உங்களுக்குள்ள ஒரு உன்னதமான அன்பையும் கிருபையையும் உருவாக்குது. இதன் மூலமா நீங்க ஏறக்குறைய கிறிஸ்துவ போலவே மாறி ஒரு வாழும் சாட்சியா உருவெடுக்கிறீங்க. உங்க அமைதியையும் உங்ககிட்ட இருக்கிற அந்த ஆன்மீக ஒளியையும் பார்த்து மக்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க. நாம இப்போ இந்த விளக்கத் தொகுப்போட இறுதிக் கட்டத்துக்கு வந்துட்டோம். இவ்ளோ நேரம் இந்த ஆன்மீக படிகளை பத்தி கேட்டதுக்கு அப்புறம் உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி இருக்கு. இப்போ நீங்க எந்த நிலையில நின்னுக்கிட்டு இருக்கீங்க? உங்க ஆன்மீக நிலை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு தொடர் பயணம் தாங்க. ஒருவேளை நீங்க இன்னும் அடித்தளத்திலே இருக்கீங்கன்னு தோணுச்சுன்னா தயங்காதீங்க. நம்பிக்கையோட அடுத்த படியை நோக்கி கால் எடுத்து வைங்க. ஆன்மீகத்தோட அடுத்தடுத்த நிலைகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பயணத்துல என்னோட இணைஞ்சிருந்த உங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தொகுப்பில் சந்திப்போம்.